தண்ணி தண்ணி யாராச்சும் தண்ணி கொடுங்க. சிவசங்கரி, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னை விட்டுடு ப்ளீஸ், என்னை விட்டுடு. எழில், நீ எங்க இருக்க எழில்? நீ இல்லாததுனால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நான் கஷ்டப்பட்டு உயர்த்தி நிப்பாட்டின என் குடும்பமே சரிஞ்சு விழுந்துருச்சு. நீ ஒருத்தன் இல்லாததால எப்படி தோத்து போறேன் பாத்தியா? அவமானப்படுறேன் பாத்தியா? ப்ளீஸ் எழில், எங்க இருந்தாலும் வந்துரு. நான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில மாட்டும் போது எப்பவுமே நீதானே வந்து காப்பாத்துவ. வா எழில். இப்ப நீ எங்க போனேனே தெரியல. நான் இப்படி பிரச்சனையில இருக்கும்போது இப்ப என்ன காப்பாத்த யாருமே இல்லை. உங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, தாகமா இருக்கேன். தண்ணி தண்ணி வேணும், தாங்க. தண்ணி தண்ணி. சரி. ஹலோ, யாரு? ஹலோ, ஆறுமுகமா? நான் ஆறுமுகம் தான். நீங்கள் யாரு? நான் சைதாப்பேட்டை எஸ்ஐ பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். TN12 AP 1598 உன்னோட ஆட்டோவா? ஆமாம் சார், இருந்தான் சார். போன மாதம் 5ஆம் தேதி சைதாப்பேட்டை லேக் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை கிடங்குக்கு நைட் 9 மணிக்கு எதுக்காக அங்கே போனேன்? சார், நான் ஆட்டோ ஓனர் தான் சார். ஆனால் ஆட்டோ இப்போ என்கிட்ட இல்லை சார். ராஜான்னு ஒருத்தனுக்கு வாடகை கொடுத்துருக்கேன் சார். அப்படியா? எதுக்காக சார் கேட்குறீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சரி, இப்போ அந்த ராஜா எங்கே இருப்பான்? அவனோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் எனக்கு அனுப்பிச்சுடு. சார், ஏதாவது பிரச்சனையா சார்? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார். கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பு. அம்மா 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 நில்லுமா, அம்மா சொன்னா கேளுமா. டேய், பேசாம என் கூட வாடே. இன்னைக்கு அந்த பொண்ணை நீ அடிக்கிற, அத நான் பாக்குறேன். ஏமா இந்த விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இந்தாரு சிங்கம், உடம்புல வாதம் பிடிச்சிருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணிடலாம். ஆனா நம்ம ஆத்தாக்கு பிடிச்சிருக்கிறது வாதம் இல்ல, புடிவாதம். அத எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி பண்ண முடியாது. எனக்கு என்ன வியாதிங்கிறியா? ஆத்தா, நான் அப்படி சொல்லுவேனா ஆத்தா? நான் உங்களுக்கு வியாதின்னு சொல்லல, சிங்கத்தோட விதின்னு சொன்னேன். டேய், போய் முடிட்டு வாங்க. ரைட், விடு. அதா அதா வா சிங்கம், உள்ள போவோம். ஏய், வெட்டி மிதிச்சேன் வை. இடுப்புல முடிச்சு ஹாஸ்பிடல்ல உன்னை அட்மிட் ஆக்கிடுவேன். அம்மாவை தடுத்து நிப்பாட்றானா? இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறான்னு கரெக்டா கூட்டு வரியா? போய் உங்களை நிப்பாட்டுறேன், போறேன். சிங்கம், இது உனக்கே நியாயமா இருக்கா? சாதாரண அம்மையா இருந்தா வேப்பலைய மஞ்சள் தண்ணியை ஊத்தி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா உங்க அம்மைய கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மாரியாத்தாவே நேர்ல வந்தா கூட முடியாது. டேய், அங்க என்னடா வெட்டியா பேசிக்கிட்டே? இப்ப வர போறீங்களா இல்லையாடா? டேய், அம்மாவை தடுக்கல உன்னை பிளந்து கட்டிடுவேன் கேட்டியா? பிளந்து கட்டிடுவியா? ஓ, பொளந்து கட்டிடுவியா? போங்க. அத்தா வந்துட்டதா. சிங்கம், லிஃப்ட்ல போவோமா? வாய புடிச்சு பாலை. டேய் ப்ரூஸ்லி, என்னத்தா? டேய், அந்த பொண்ணு எங்களுக்கு கேளுடே. அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. வாமா போலாம். ஆமா அத்தா, இந்த ஆஸ்பத்திரி தான் தெரியும். ஆனா அது இம்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாம போச்சே. அதுவும் வாஸ்து பிரகாரம் ஆஸ்பத்திரிங்கிறது அடிக்கிறதுக்கு சரியான இடமா இருக்காது. நாம அந்த புள்ளைய வெளியே எங்கனக்குள்ளையாச்சும் பார்த்து பேசி பைசல் பண்ணிடுவோம். ஆத்தா வீட்டுக்கு போவோம். அந்த பொண்ணை இவன் அடிக்காம இங்க இருந்து வர மாட்டேன்டே. பாருமா, சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கல்ல, கூட்டமா இருக்கு. நான் தான் அப்புறம் அடிக்கிறேன்னு சொல்லுதேன்ல. அவளு உன்னை சுத்தி ஆளுங்க இருக்கும்போது தானே அடிச்சா? அவன் என்ன உன்னை தனியா கூட்டு போய் அடிச்சா? தனியா கூட்டி படிக்கிறதுக்கு அந்த புள்ள கிஸ் அடிக்காவ கூட்டு போச்சு. டேய் ப்ரூஸ்லி, அவனுக்கு ஏதாவது வக்காலத்து வாங்கி பேசுன சுண்டலி நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன் பாத்துக்க. ஆத்தாடி, இது வன்முறையாவல இருக்கு. சிங்கம், ஆத்தா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் களத்துல இறங்கி இருக்கு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். கேக்குறேன்டே, கேக்குறேன். ஆனா அவளை அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, என்ன வேணா கேட்க நான் தயாரா இருக்கேன். ரைட்டு, எல்லாரும் அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கன்னு பேரு.
ஆனா ஒருத்திய அடிக்கிறதுக்காகவே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்குன்னா அது நம்ம ஆத்தாவா தான் இருக்கும். அம்மா அந்த பொண்ணு இங்க வேலை பாக்குறா. அதாண்டே இங்க வந்திருக்கோம். கேடே புருஸ்லே, ஆத்தா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேளுடே. கேக்குறா ஆத்தா. பூஸ்லே எங்க போற? சும்மா இருல நீ வேற. அம்மா நீ செல்லம்மா இல்ல, நான் சொல்லுதெல்லாம் கேட்க மாட்டியா? கேடே, இந்த விஷயத்துல எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவளை இன்னைக்கு நீ என் கண்ணு முன்னாடி அடிக்கிற. ஆத்தா நீ சைட் அடிக்கவா சொல்ற? பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு ஒரு சைடு கேட்காத அளவுக்கு கண்ணத்துல அடிக்க சொல்ற. எப்படி உடனே முடியும்? சிங்கம் என்ன பண்ணும் பாவம்ல. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, இன்னைக்கு அவளை அடிக்கணும், அடிச்சே தீரணும். அம்மா கேடே, அந்த பொண்ணு பேர் என்னடே? சக்தி. கேடே, சத்தமா சொல்லுடே. சக்தி ஆத்தா. சக்தி, சக்தி. ஓங்கி அடிச்சோம். அம்மா அம்மா டேய், சக்தி. ஏமா சொல்லுங்க. இங்க சக்தின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குதுல்ல, அவ எங்கமா இருக்கா? சக்தியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்லையா? அம்மா இல்லன்னு சொல்லுதா இல்ல, வா போவோம். விடுடே. கேடே, நீ அந்த பொண்ணு இங்க வேலை பாக்கான்னு சொன்னலடே. ஆமா ஆத்தா. ஒரு நிமிஷம் இருங்க. புதுசா ஒரு நர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. வேணா ரிசப்ஷன்ல கேட்டு சொல்றேன். வாங்க. ஐயோ உங்களுக்கு நிறைய வேலை கிடக்கும், நீங்க அத போய் பாருங்க. சும்மா இருடே. வாமா. வாங்க. அம்மா 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 ஸ்வேதா, நம்ம ஹாஸ்பிடல்ல புதுசா ஒரு நர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க பேரு சக்தியா? ஆமா, என்ன விஷயம்? இருக்காடே. இல்ல, அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு எங்க டியூட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்றியா? இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஜெனரல் வார்டுல தான் டியூட்டி. அங்க போய் பாருங்க. அங்க எப்படி போறது? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணுங்க. தமிழ்ல சொல்லுமா. நேரா போயிட்டு வலது பக்கமா திரும்புங்க. கேடே, வாங்க. அம்மா அம்மா விடுடே. டேய் இத சொல்லுல. ஏமா, அந்த சக்தி எங்க? சக்தியா? அது அந்த பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்களே, அவங்கதான்.